ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். யோபுவின் வீட்டை விசாரிக்க அதிகாலையில் வந்தீர். ஆதாம் ஏவாளை பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அழைத்து, மகனே மகளே எப்படி இருக்கீங்க என்று கேட்டு வந்தீர். யோபுவின் வீட்டை விசாரித்தீர், அறிந்து அவனுடைய படையல்களையும் அவனுடைய பலிகளையும் எடுத்து கொண்டு அந்த பிள்ளைகளை பாதுகாத்தீர். அவன் குடும்பத்தில் வேலி அடைத்தீர். அப்படியே எங்கள் குடும்பத்தை வேலையெடுத்து வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதத்தின்படியே உன்னதமானவர் மறைவில் இருக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறோம் அப்பா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பா என்ற வார்த்தையின்படி எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இது ஒரு சின்ன ஒரு 3-4 பாடல் சேர்த்து நம்ம பாடப்போகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஏசென்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன். எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஏற்றுக்கூட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேங்க்யூ லார்ட். நன்றுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்லா பிசாசி அந்தகார வல்லமையின் கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். பிசாசி எந்த முனையிலும் வந்து வியாதியையோ பலவீனத்தையோ பிரிவினையையோ, சரீர வியாதி, சரீரத்திலே தோல் வியாதியை கொண்டு வந்து, அல்லது கழுத்தில் எலும்புகளில் பிளட் ப்ரெஷரில் டயபெட்டிக்கில் பிசாசு கொண்டு வருகிற எல்லா வியாதிகளுக்கும் என் மீட்பர் யோபு சொன்னான், பிசாசு கொண்டு வந்த வியாதி அது. அதுல தோடு எடுத்து சுரந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தோல் முதலாய் அழுகி என்னுடைய எலும்புகள் எல்லாம் தெரிகிற மாதிரி வந்தானோ, நான் அவரை ஒரு காலம் மறுதளிக்க மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி காலத்துல நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை பார்க்கும் அப்படின்னு சொன்னவனுக்கு கர்த்தர் கொடுத்த வெகுமானம் பலன் என்ன தெரியுமா? அவன் முன் நிலைமையை காட்டிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். அவன் வியாதி மாறினது. அவனுக்கு பிள்ளைகள், அதே பிள்ளைகள் பிறந்தது. எத்தனை பிள்ளைகள் இழந்தானோ அத்தனை பிள்ளைகள் பிறந்தது. அதுல 3 பெண் பிள்ளைகள் மிகுந்த சௌந்தரியமாய் வந்தாங்க.
பிறந்தாங்க. அவன் 4 தலைமுறை வாழ்ந்து மடிந்தான். கர்த்தருக்குள் மடிந்தான். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாளிலும் கூட உங்களுடைய விசாக்காக ட்ரை பண்ணவங்களுக்கு விசா கிடைக்கட்டும், வேலைக்காக ட்ரை பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும், திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு திருமணம் ஆகட்டும், எல்லாம் உடல் உறுப்புகள் சரியாகட்டும். இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள், கால், கைகள், மூளை மண்டலங்கள், கண்கள், செவிகள், செவிட்டுக்கள், காது, உள் இருக்கிற ஜவ்வு, இவை எல்லாம் சுகமாகட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா ரேஷஸும் மாறட்டும். சைனஸ் விலகட்டும். தலைவலி முற்றிலுமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம சில காரியங்கள் ரொம்ப இன்டென்ஸா நம்ம ஆண்டவருடைய டயட்டை குறித்து டேனியல் டயட்டின் வழியாக நாம பார்த்தோம் இல்லை. அதனால என்ன நன்மை கிடைத்தது என்பதை குறித்து நான் சொல்வேன் என்று சொன்னேன்ல. ஒரு 4 வசனங்களை மாத்திரம் காட்ட போறேன். அந்த 4 வசனங்க தான் இன்னைக்கு உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற, இந்த வருஷம் கொடுக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு 4 வசனம் நீங்க அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. 4 வசனம் மனசுல எழுதிருங்க. ஒரே ஒரு 4 வசனம் தான். அந்த 4 வசனத்தை நீங்க படிச்சிட்டீங்கன்னா, மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை 25ல அதே போல மாறும். நேற்று ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்தேன், அதை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். இந்த நம்ம கொரோனா தடுப்பூசி நம்ம போட்டோம்ல, நிறைய பேர் கோவாக்சின் போட்டாங்க, கோவிஷீல்டு போட்டாங்க, நிறைய பேர் ஸ்புட்னிக் வி போட்டாங்க, அந்த மாதிரி பல விதமான வேக்சின் போட்டாங்க. அப்போது ஒரு ஆராய்ச்சி சொல்லிச்சு, இல்லை இந்த வேக்சின்லாம் நம்மளுடைய செல்கள் எல்லாம் அழித்து நம்முடைய மெட்டபாலிசத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கிறது. இனிமேல் நம்ம மெட்டபாலிசம் திரும்பியும் ரீஜெனரேட் ஆகணும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். திருப்பியும் ரீஜெனரேட் ஆகணும். திரும்ப அது பழைய முறைக்கு திரும்பணும்னா ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நாசாவிலிருந்து வந்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன தகவல்னா, திரும்பவும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறணும். அதில் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ், நான்வெஜ்ஜை விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். உங்கள் பழைய உணவு முறைக்கெல்லாம் ஒரு பெரிய பிரேக்கை போட்டுட்டு புதிய உணவு முறைக்கு நம்ம வரணும். பாருங்க, ஆண்டவருடைய செயல். நம்ம என்னதான் ஆண்டவர் விட்டு போய் நம்ம டயட்டை மாற்றினாலும் கூட ஆண்டவர் ஏதோ ஒரு வாதையை அனுப்பி அந்த டயட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணுறார். அதனால யாரெல்லாம் கோவாக்சின் போட்டிங்களோ, யாரெல்லாம் கோவிஷீல்டு போட்டிங்களோ, யாரெல்லாம் ஸ்புட்னிக் வி போட்டிங்களோ, யாரெல்லாம் தடுப்பூசி போட்டிங்களோ, உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனை, கர்த்தரிடத்துலேருந்து வருகிற ஆலோசனை என்னன்னா, உங்கள் டயட் பிளானை சுத்தமாக சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி போகணும்னா, இயற்கையாக மருந்து இல்லாத உணவு, இயற்கை உணவு, அல்லது வெஜிடபிள்ஸ், அல்லது ஃப்ரூட்ஸு, அல்லது பருப்பு கறிகள், பருப்பு காய்கறிகள், இவையில தான் போய் சேரணுமே தவிர, அதனால தான் உங்களுடைய திரும்பவும் ரீசைக்கிள் ஆகி நீங்கள் பழைய அந்த பலனை, எதிர்ப்பு சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், நான் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைனா கோல்டு வரும், இல்லைனா மார்பில் பிரச்சனைகள் வரும். மார்புனா செஸ்ட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரும், இருதயத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும், சிந்தைக்குள்ள பிரச்சனைகள் வரும், உடல் உள்ள வயிற்று பகுதிக்குள்ள பிரச்சனை வரும். கை கால் நடக்க முடியாது. நிறைய பேருக்கு கை கால்கள் வலி இருக்கிறது என்ற காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கோவிடுக்காக நம்ம போட்ட அந்த வேக்சின் தான் காரணம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சபையே ஜாக்கிரதை. அதனால என்ன செய்யணும்னா, நீங்க உங்க பழைய டயட்டை கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் நேரம் செலவிடும், பரவாயில்ல. உங்க குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக நேரம் செலவழிப்பதில் தவறு இல்லை. நல்ல ஃப்ரெஷ்ஷு காய்கறிகளை வாங்கி நல்ல கழுவி சுத்தம் பண்ணி, நல்ல கீரைகளை வாங்கி நல்ல கழுவி சுத்தம் பண்ணி, இரவிலே அதை ஊற வைத்து அல்லது மார்னிங்கில் எடுத்து அதை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி நல்லா வேக வச்சு நல்லா கடைந்து நல்ல நல்ல சுவையாக பிள்ளைகளுக்கு தினந்தோறும் கீரைகளையும், தினந்தோறும் கேரட் ஸ்மாஷ் பண்ணி, தினந்தோறும் பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி, தினந்தோறும் பீட்ரூட் கொடுங்க. பீட்ரூட் கொடுத்தா என்ன ஆகுமா,
அந்த வெசல்ஸில் ஹார்ட் வெசல்ஸ்லாம் 6 மணி நேரம் விரிந்தே இருக்குமா. பீட்ரூட் ஜூஸ் குடித்தால். அதனால நீங்க பீட்ரூட்டை அடிக்கடி எடுத்துக்கோங்க. முடிஞ்சா நைட்ல கூட சாப்பிடுங்க. பீட்ரூட் சாப்பிட்டா 6 மணி நேரம் இருதய பிளாக் இருக்குல்ல, அது விரிந்தே இருக்கும். அடுத்த 6 மணி நேரம் திரும்ப நீங்க சாப்பிட வேண்டியதுதான். சரிங்களா? நிறைய நிறைய ஆண்டவர் சொல்றதை நீங்க கேட்டுக்கோங்க. நிச்சயமா இது நான் சொல்றதில்ல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு டவுட்டா இருந்தா தயவு செய்து நீங்க நிறைய படிங்க, நியூட்ரிஷன் படிங்க, அல்லது உங்க டாக்டர் கிட்ட போய் கேளுங்க. இதெல்லாம் சரியா தவறா என்று கேளுங்க. அப்போது அவர் சொல்லுவாங்க. நான் சொல்றது பொய்யாக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க டாக்டர் இடத்துல சொல்லுங்க. அவர் போனவனே எங்களுக்கெல்லாம் சொன்னது அதுதான். நீ ஃப்ரைட் ஐட்டம் விட்டுடணும், நீங்க பொரிச்சதை விட்டுடணும், உப்பை எடுத்துக்கொள்ளவே கூடாது, சர்க்கரையை எடுத்துக்கொள்ளவே கூடாது, நிறைய காய்கறிகளை சாப்பிடணும், பச்சை பட்டாணிகளை நிறைய சாப்பிடணும், நிறைய பீன்ஸு சாப்பிடணும், பீன்ஸ் வகைகளை சாப்பிடணும். அதெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கா, நாங்களும் படித்திருக்கிறோம். நமக்கு அதை விட மேலாக வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்ம ஏன் இவ்வளோ அறிவியலிகளாக இது வரைக்கும் இருந்திருக்கிறோம்? நம்ம ஏன் ஒருவேளை நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கு நமக்கு காலேபுக்கு இருந்த பலன் 85 வயதில் இருந்த பலன் நமக்கு இப்பொழுது இருந்திருக்கும். நம் கண் பார்வை தெளிவாக இருந்திருக்கும். நம்முடைய உடல் உறுப்புகள் கெட்டு போயிருக்காது, நம்முடைய ரத்தங்கள் கெட்டு போயிருக்காது, நமக்கு டயபெட்டிக்கே வந்திருக்காது, நமக்கு பிளட் ப்ரெஷரே வந்திருக்காது, நமக்கு ஒருவேளை சரும வியாதிகள் வந்திருக்காது, மூட்டு வலி வந்திருக்காது. 10 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், 20 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம், 30 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இனி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, 4 வசனம் சொல்லி காட்டுறேன், ரொம்ப வேகமா முடிக்கிறேன். நேற்று நான் நிறுத்தினேன் 1:21. டேனியல் 1:21. கோரிஸ் ராஜபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தார். டேனியல் வாஸ் தேர். எங்க இருந்தானா, அவங்க சிறைப்பிடித்து வந்து எங்க வைத்திருப்பாங்க? ஈவந்தோ இவங்களை வந்து ராஜா ஒரு பர்பஸ்க்காக இஸ்ரேலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். என்ன ஆகணும்? இவங்களுக்கு நிறைய எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு கணக்குகளை கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய அவங்க அதாவது பெரிய பெரிய அதிகாரியாக மாற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி அழைத்து வந்திருந்தாலும் அவர்கள் எங்கே தங்க வைக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பார்கள். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா அரண்மனை எங்கேயோ இருக்கும், ஆனா ராஜாவின் கொலு மண்டபம் வெளியில இருக்கும். அது வெராண்டா போல இருக்கும், அது ஒரு கெஸ்ட் ரூம் போல இருக்கும். அங்கதான் அவர்கள் படிக்க வேண்டும், குலக்கல்வி படிக்க வேண்டும், அங்கதான் அவங்க சாப்பிட வேண்டும், அங்கதான் அவங்க குளிக்க வேண்டும், அங்கதான் தூங்க வேண்டும். எந்த வசதியும் இல்லை. ஒருவேளை காட் இருக்காது, தரையில தான் படுத்திருக்க வேண்டும். அவர்கள் பல வேலைகள் செய்ய வேண்டும். காலை முதல் இரவு வரைக்கும் வேலை படிக்கணும், மாலையிலே வேலை செய்யணும், காலையிலே உடல் உழைப்பு செய்யணும். அப்படிதான் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப பெரிய ஆடம்பரமா வாழ்ந்தாங்க என்று நமக்கு சொல்லப்படவில்லை. He was just there. எங்க? 1ஆம் வருஷம். ரைட். 2:48 வாசிங்க. நான் கோடு போட்டுங்க உங்களுக்கு எல்லாருக்கும். 1:21 2:48 2:48. 2:48 என்ன சொல்லுதுன்னா, எப்படி ஒருவனுடைய வாழ்க்கை மாற்றுறார் பாரு ஆண்டவர். அவன் பண்ண தீர்மானம், குடிக்க மாட்டேன், பானத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன், அதாவது அந்நிய பாபிலோன் தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை நான் சாப்பிடாதிருப்பேன். எக்ஸோடஸ்ல சொல்லப்பட்ட வார்த்தை. அதனால தயவு செய்து எனக்கு கீரை வகைகளும் எனக்கு பருப்பு வகைகளும் கொடுங்க, 10 நாள் பாருங்க, அதுக்கு பிறகு நீங்க என்ன சொன்னா முகம் கலையா மாறிற்று, அவனுக்கு இணையா எவனும் இருந்த, அவன் உடல் சரீரம் புஷ்டியா இருந்தது. அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் செய்த காரியம், அவன் அங்கே இருந்தான்.
இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உங்கள் வீடு எங்கே இருக்கு? உங்கள் வீட்டின் நிலைமை என்ன? நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களா? ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கூட இல்லையோ? உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு ஒரு கனவு உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை அச்சீவ் பண்ணுகிற பண தேவை உங்களிடத்தில் இருக்கிறதா? இல்லை இல்லை. எல்லாரும் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. சிலர் பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. சிலர் பெரிய 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 காலேஜஸில் படிக்கிறாங்க. சிலர் மெடிசன் படிக்கிறாங்க. சிலர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. சிலர் ஏஏ படிக்கிறாங்க. சிலர் சைபர் கிரைம் படிக்கிறாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு யூஜி படிக்க முடியல. உன் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன கல்வி கற்றுக் கொடுக்க முடியல. பணம் இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, வீடு இல்லை, எதுவும் இல்லை. நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கேதான் இருக்கீங்க. ஸ்லேவா. எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே தான் இருக்கீங்க. உங்க பிள்ளைகள் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படிதான் இருந்தாங்க. ஆனா ஒரு வைராக்கியம், ஒரு தீர்மானம், உடல், அதாவது நான் சொல்ல பாருங்க, ரொம்ப வெஜிடேரியன்றதுல அது ஒரு கைண்ட் ஆஃப் வர்ஷிப். நான் உடலை பாதுகாத்து கொள்வேன் என்பது ஆர்ட் ஆஃப் வர்ஷிப். அது என்னன்னா ஒரு சுய கட்டுப்பாடு. எப்படி ஆண்டவர் பார்வையில நான் என்ன சொல்றேன், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த உணவுலாம் நான் போய் தேடி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கிடைக்கப்பெறுகிற இயற்கையான உணவுகளே போதும் என்ற மனது இல்ல, அப்படி வாழ்கிற ஒரு செல்ஃப் கான்சியஸோட, செல்ஃப் டிசிப்ளினோட, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலோட 3 வேளை ஜெபம் பண்ணி நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு, நல்ல எக்ஸசைஸ் செய்து, நல்ல தண்ணீரை குடிச்சு, நல்ல வெயில சுவாசித்து, நல்ல கவனிங்க, 3 வேளை பலகணிகளை திறந்து அவன் ஜெபம் பண்ணோன்னா நல்ல வெயில் வந்திருக்கும். சரிங்களா? நல்ல வெயிலோட விட்டமின் டி இருக்கு. அப்படிப்பட்டவனை ஆண்டவர் எப்படி மாத்துறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, ஆமென் சொல்லுங்க. எப்படி ஈசாக்கு பெரியவனாக்கினாரோ அப்படியே தானியேல் உங்க பிள்ளைகளை இன்று பெரியவனாக்குகிறார். உங்களை பெரியவனாக்குகிறார். உங்கள் கடனிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார். மகனே, நீ டிப்ரெஷன்ல போய் குடிக்க ஆரம்பிச்சிட்ட. உன்னை பெரியவனாக்க நீ குடிய விடு. நீ போஜனத்துல பிரியமா இருக்காத. நீ உன்னை நான் பெரியவனாக்குவேன். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஐயோ, கடன் வந்துருச்சு, இனி நான் போய் குடிப்பேன், என்னை அழித்துக் கொள்வேன், இல்லை நான் மாய்த்துக் கொள்வேன். நோ, உன்னை பெரியவனாக்குவதுதான் ஆண்டவர் திட்டம். நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று தானியேல் நினைத்திருந்தா அவனை கர்த்தர் பெரியவனாக்கி இருக்க முடியாது. அவனுக்கென்று கர்த்தர் பெரிய பெரிய தரிசனங்களை வைத்திருந்தார். அது மாதிரி அவனை பெரியவனாக்கி அவன் அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்தார். ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. அவன் வரும்பொழுது, இஸ்ரேலிருந்து வருகிற போது ஒண்ணும் இல்லாதவன். இன்னைக்கு கர்த்தர் 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ அங்கேதானே இருக்கிற, அங்க உனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இப்ப நீ உன் கையில நான் வெகுமதி கொடுக்க போகிறேன். தட் இஸ் பலன். ஐ வாண்ட் டு ரீபே யூ. எனக்காக நீ வைராக்கியமாய் நின்றாய், ஜெபித்தாய், எனக்காக நீ டயட்டை இருந்தாய், நான் சொன்ன மாதிரி வேதத்தில் இருக்கிறபடியே நீ வாழ்ந்தாய், நீ உன்னை அசுத்தப்படுத்திக் கொள்ளல, உன்னை நீ தீட்டுப்படுத்திக் கொள்ளல, உனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது, அதனால நான் உனக்கு வெகுமதிகளை கொடுக்கிறேன். அடுத்து, பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாக பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான். பிரதான அதிகாரியாக. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய திட்டம் நம் பிள்ளைகள் மீது, நம் மீது என்ன தெரியுமா? நீ வைராக்கியமா இருந்து பாரு. 25ஆம் ஆண்டு நீ எழுதி வைத்துக்கொள் மண்டையில. நீ பைபிளை எழுத மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எதையும் குறிக்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்க மனசுன்னு நீங்க எழுதுங்க, என் பிள்ளைகள் அதிகாரியாகவும் பிரதான அதிகாரியாகவும் நிச்சயமாக அதிபதியாக மாறுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, நாம குடும்பமா இணைந்து ஜெபிக்கணும். குடும்பமா இணைந்து 3 வேளையாவது ஜெபிக்கணும்.
நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில எதிரையும் தீட்டுப்படுத்தாமல் நம் சரீரத்தை ஆண்டவருக்கு சுகந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வெகுமதி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். நம்மை அதிபதியாக பிரதான அதிகாரியாக கர்த்தர் மாற்றுவார். 5:29 5:29 அப்பொழுது பெல்சாத்தார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும், அவன் ட்ரெஸ் கோடே மாத்துறார். ரைட், உன் பிள்ளை சர்வெண்ட் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பிள்ளை ஒரு யூனிஃபார்ம், மட்டமான யூனிஃபார்ம், அது ஆஃபீஸில் கொடுத்த யூனிஃபார்ம் போட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அல்லது நீங்கள் ஒரு மட்டமான ஒரு யூனிஃபார்ம், எதையும் மட்டன்னு சொல்ல வரல, ஒரு உங்களுடைய படிப்புக்கேற்ற ஒரு யூனிஃபார்ம், அல்லது உங்களுடைய வயது எக்ஸ்பீரியன்ஸ்க்கேற்ற ஒரு யூனிஃபார்ம், எதையும் நான் மட்டமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்று முதல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தானியேலை போல பார்ஷியல் ஃபாஸ்டிங் இருந்தால், தானியேலை போல 3 day ஃபாஸ்டிங் இருந்தால், தானியேலை போல 3 times நீங்கள் ஜெபித்தா உங்கள் நிலைமை என்னவா மாறும்னா, உங்களுக்கு இரத்தாம்பரமும் கழுத்தில் பொற்சரப்பணியும். பொற்சரப்பணி யார் போடுவாங்க தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேயர் போடுவாங்க, கவர்னர் போடுவாங்க, குவீன் போடுவாங்க, ராஜா போடுவாங்க. அவங்க போடுறதெல்லாம் அந்த 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 பொற்சரப்பணி போட்டாலே அதற்கு ஒரு வேல்யூ உண்டு. இப்போ நான் யாரெல்லாம் சொன்னேன்? குவீன், கிங், கவர்னர், ரைட்? அந்த மாதிரி பொற்சரப்பணிகளை போட்டு, எப்படி எஸ்தருக்கு பொற்சரப்பணிகள் எல்லாம் போட்டு உன் அழகு பார்த்தானோ அப்படி. அடுத்து பாருங்க, அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். இப்போ எப்படியா மாறுறான்? 3ஆம் அதிகாரி. அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறவனுடைய வாழ்க்கையில இந்த 3ஆம் அதிகாரியாய் ஆண்டவர் கொண்டு வதில் பார்ஷியல் ஃபாஸ்டிங்கும் ஜெபமும் வைராக்கியமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் கர்த்தர் இந்த உலகத்திலே அல்லது ராஜ்யத்திலே அல்லது வேலை செய்கிற ஸ்தலத்திலே, உங்கள் சபையிலே, உங்களுடைய ஊழியங்களிலே உங்களை 3ஆவது இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால், பாதியிலிருந்து வாசிக்கிறேன். இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாய் ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ராஜ்யம் முழுவதும் ராஜாவா மாறினான், அதிகாரியா மாறினான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல நினைச்சான். உன் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி மாற்றுவார். எல்லாமே பாருங்க, எல்லாமே இதுல நடக்குது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடுத்து 6:28 வாசிங்க. தரியு ராஜபாரம் காலத்திலே பெல்ஷியானாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது. தானியேலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது. ராஜா என்ன நினைச்சானா, அவனுடைய அடுத்த இடத்துல அவன் அதிகாரியாய், ராஜாவாய், கவர்னராய், சீஃப் மினிஸ்டராய் வைக்க விரும்பினான். என் ஆண்டுடைய விருப்பம் அதுதாங்க. உங்களையும் என்னையும் சாதாரண ஆட்களாக வைக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய பிரியம் அல்ல. அதனால தான் இந்த காலை ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தாழ்மையோடு சொல்லுகிறேன், நீங்கள்லாம் பாக்கியசாலிகள். இந்த காலை ஜெபத்தை விட்டு விடாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம்னா, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்து வரைக்கும் உங்களை கொண்டு போக வேண்டும் என்ற திட்டம். உங்கள் காரியம் ஜெயமாக மாற வேண்டும் என்ற திட்டம். உங்களுக்கு பண தேவைகள் எல்லாம் வரவே வராது. விசேஷமாய் ஆண்டவர் உங்களுக்கு விலை உயர்ந்த இரத்தாம்பரத்தையும் பொற்சரப்பணிகளையும் நல்ல வெகுமதிகளையும்
பலனை கொடுக்கிற ஆண்டு இது. கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் மேலே வாழ்ந்து இன்னைக்கும் பேசப்படுகிறான். இன்னைக்கு தானியேலின் புத்தகம் தான் இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களை ஆராய்கிற புத்தகமாக மாறி இருக்கிறது. இந்த 4 வசனம் 5 வசனம் ஞாபகம் வைத்துக் கொள்வீங்களா? திரும்ப எழுதுவீங்களா எனக்காக? இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை ஆவியானவர்களோடு கூட பேசினால், நான் இந்த 3 வேளை வெஜிடேரியன் 3 நாளைக்கு இருக்கிறேன், நான் 10 நாளைக்கு இருக்கிறேன், நான் 21 நாளைக்கு இருக்கிறேன், நான் அல்லது 40 நாள் இருக்கிறேன், அல்லது இந்த 2 மாதம் 3 மாதம் இருக்கிறேன், 1 வருஷம் இருக்கிறேன். அதனுடைய முடிவில் எனக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறார். சரீரத்தில், ஆவியில், ஆத்துமத்தில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சாட்சியாக சொல்லணும்னா, உங்களுக்காக நீங்களே ஒரு வீடியோ எடுத்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அதை நம்ம யூடியூப் சேனலில் நாம் போடுவோம். அதே போல் உங்களுடைய சாட்சிகள் இருக்கும்னா அதை நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. அதை நான் சாட்சியாக நம்ம ப்ராட்காஸ்டில் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அநேகருக்கு இதை சொல்லும் பொழுது தான் ஆவியானவர் எல்லாருக்கும் இப்போ பாருங்கள், இந்த ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் ப்ராஸ்பெரிட்டி பற்றி இதுவரைக்கும் உலகம் சொல்லி கொடுக்காத, அல்லது நம்முடைய ஆலயம் சொல்லி கொடுக்காத, அல்லது யாரும் சொல்லி கொடுக்காத சில விஷயங்களை காலையில் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சரீர ஹீலிங்கை குறித்து நாம் நல்லா இருக்கணும் என்று கர்த்தர் ஆவியானவர் வழியாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ நான் நல்லா வாழ்ந்துட்டு நான் அதை சொல்லனா அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால நான் டு பிகின் வித் ஒரு 10 நாளைக்கு நீங்க இதை கடைப்பிடிச்சு 3 வேளை ஜெபம், வெஜிடேரியன், பருப்பு கீரைகள், தண்ணீர், நல்ல சுகாதாரமான உணவு, நல்ல வெயில், நல்ல உழைப்பு, நல்ல எக்ஸசைஸ், இதை செய்துட்டு உங்கள் உடலிலே காணப்படுகிற மாற்றங்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணோம். ப்ராஸ்பெரிட்டி வருதா? இந்த வருஷம் ஆரம்பத்திலே கர்த்தர் உண்மையாகவே சிறப்பாக நடத்தி வருகிறார். தாட்சி இல்லாமல் நடத்தி வருகிறார். தேவையெல்லாம் சதித்து வருகிறார். புதிய புதிய கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், திருமணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் வாங்கினேன், விலை உயர்ந்த கார் வாங்கினேன், நிலம் வாங்கினேன், என் வீடு மீட்கப்பட்டது, என் நகைகள் மீட்கப்பட்டது என்று சொல்ல ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப். கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சும்மா சொல்லுங்கள், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்தோம், நாங்கள் எல்லாம் காலையில் எழுந்து 5:30 மணிக்கு ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் வைத்த நகையெல்லாம் மீட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். போதும். எனக்கு ஆண்டவர் நல்ல வீட்டை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஹெல்த்தை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சிறுநீரகத்தை குணப்படுத்தினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கேன்சரை மாற்றினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன கிளிப்பிங் ஒரு நாளில் நம்ம இந்த ப்ரேயர் ஊடு அந்த சின்ன சின்ன சாட்சிகளை நாம் போடுவோம். பிரியமானவர்களே, ஆவியானவர் நிறைய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார், செய்ய போகிறார். உங்கள் உண்மையும் உத்தமத்தை இப்பொழுது நோட் பண்ண போகிறார். உண்மையாக இருக்கிறீங்களா? அவர் கொடுக்க போகிறதுல உண்மையாக இருப்பீங்களா? அவர் கொடுத்தா உண்மையாக இருப்பீங்களா? அன்னாளுக்கு கொடுத்தார், அவ சாட்சியாக நின்னார். கொடுக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? நான் இப்படி இருப்பேன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு கொடுப்பார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சுகம் வேண்டி இருக்கிறவர்களுக்கு சுகம் தாங்க. கடனில் இருக்கிற பிரச்சனைகளை மாற வேண்டும் என்பதற்காக கடனிலிருந்து விடுதலை தாங்க. கேன்சர்களும் சிறுநீரக பாதிப்புகளும் மாறட்டும். இருதய அடைப்புகள் எல்லாம் குணமாகட்டும். மூளை மண்டலங்கள் சரியாகட்டும். காதிலே காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும். காதில் யாரோ பேசுகிறார், இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு விடுதலை உண்டு பண்ணுங்க. மண்டையில் பாதிப்பு ஏற்பட்டு பிள்ளைகள் அவதியோடுகிறார்கள், அவளை விடுதலை ஆக்குங்க. குடி வெறியில், அடிக்ஷனில் எப்படி வெளியே வருவது என்று தெரியலன்னு சொன்னேன். தானியலை போய் பார்த்து கற்றுக்கொள்ளட்டும், அதிலிருந்து வெளியே வரட்டும். அதற்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். திருமணம் நடக்கட்டும், வேலை கிடைக்கட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், சண்டைகள் சச்சரவுகள் நீங்கட்டும்.
எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எங்கள் கடன்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.